வணக்கம் அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது TTP223 டச் சென்சார். இந்த டச் சென்சாருக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டிவ் டச் சென்சார் விலை ₹8 தான். ஆனால் இது செய்கிற வேலை வேறு லெவலில் இருக்கும். பொதுவாக டச் சென்சார் வந்து 2 மாடலில் இருக்கும். ஒன்று வந்து ரெசிஸ்டிவ் டச், இன்னொன்று கெப்பாசிட்டி டச். இந்த மாடல் TTP223 வந்து கெப்பாசிட்டி டச். கெப்பாசிட்டி டச்னால் என்னென்னா, நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனாலே அது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் கொண்டு வர முடியும். நான் இங்கே ஒரு டேபிள் போடுறேன் பாருங்கள். அந்த டேபிளில் ஏபின்னு 2 டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அதாவது டச் சென்சார் பின்னாடி இருங்க, சின்னதாக இருக்கும், அதனால நான் உடைச்சிட்றேன் இதை. இந்த பாருங்கள், இந்த சென்சார் வந்து இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டில் நீங்கள் ஏவை ஷார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்புட் வரும், பியை ஷார்ட் பண்ணால் ஒரு அவுட்புட் வரும், ஏவும் பியும் ஷார்ட் பண்ணால் ஒரு அவுட்புட் வரும், ஷார்ட்டே பண்ணலைன்னா ஒரு அவுட்புட் வரும். ஸோ இதில் 4 விதமான அவுட்புட் கொண்டு வர முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொன்றா ஷார்ட் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டச் சென்சாரை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தேவையில்லை, ஆர்டினோ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள், டச் சென்சார் நான் என்ன பண்ணிருக்கேன், 5 வோல்ட் கொடுத்து நேரடியாக ஒரு ரிலேயில் போட்டேன். ஓகேங்களா, ஏ அண்ட் பியை ஷார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்ரேட் பண்ணலான்னு சொன்னேன்னா, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஏவும் பியும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பண்ணிவிட்டு நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், ரிலே வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது மறுபடியும் டச் பண்ணுறேன் பாருங்கள், ரிலே ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டாகிள் பண்ணுற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நான் 1 by 1 இப்போ காமிக்கிறேன். இந்த டச் சென்சாரோட விலை ₹8 வரும். நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்தா வரும். நம்ம சிங்கிள் பீஸாக உடைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பின்னாடி பாருங்களேன், ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கும். அந்த ஏவும் பியும் நம்ம ஷார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து ஏவும் பியும் ஷார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் பண்ணால அவுட்புட் பாருங்களேன், டாகிள் மோடில் இருக்கும். இப்போ ரிலே ஆஃபில் இருக்கா, நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சு. திரும்ப டச் பண்ணுறேன், ரிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஏ மட்டும் ஷார்ட் பண்ணியிருக்கேன், பியை ஷார்ட் பண்ணல. அதனால் அவுட்புட் வந்து லாஜிக் 1 வரும். ஸோ இந்த ரிலே லாஜிக் 1னா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். நான் ப்ரெஸ் பண்ணால் இப்போ பாருங்கள், டச் பண்ணும்போது ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இப்போ நான் ஏவும் ஷார்ட் பண்ணல, பியும் ஷார்ட் பண்ணல, அதனால் அவுட்புட் வந்து 0 இருக்கும். ஸோ இந்த ரிலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 0 ட்ரிகர். ஸோ அதனால் ரிலே வந்து ஆன்லேயே இருக்கும். நான் டச் பண்ணால் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏவும் பியும் ஷார்ட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டச் சென்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.